நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தின் தீர்க்கார்த்திகை தீப திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக மலை உச்சியில் பக்தர்களின் அரோகரா முழக்கம் விண்ணதிர மகா தீபம் ஏற்றப்பட்டது. திரும்பும் திசையெங்கும் சிவனடியார்களின் பக்தி முழக்கம் திருவண்ணாமலை முழுவதும் எதிரொலித்தது. தீப தரிசனம் கண்டால் பாவங்கள் விலகும் என்பது இந்து மத பக்தர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் தீப திருவிழாவை காண உலகெங்கிலும் இருந்து சிவபக்தர்கள் திருவண்ணாமலைக்கு படையெடுப்பது வழக்கம். ஆண்டுதோறும் தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் 2668 அடி உயரமுள்ள மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை காண கண் கோடி வேண்டும் என்பார்கள். தீபம் ஏற்றப்பட்டதும் ஜோதி வடிவமாக காட்சி தரும் அண்ணாமலையாரை கண்டு பக்தி பரவசமடைவார்கள் பக்தர்கள். அந்த காட்சியை காண்பதற்காக வந்த லட்சக்கணக்கான பக்தர்களின் வருகையால் திருவண்ணாமலை விழா கோலம் பூண்டது. தீப திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 10வது நாளில் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு கருவறையில் இருந்து கொண்டு வரப்பட்ட அக்னியை கொண்டு 5 மடக்குகளில் நெய் ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை தயார் செய்யும் பணி தொடங்கியது. கோவிலில் இருந்து அம்மணியம்மன் கோபுரம் வடக்கு ஒத்தவாடை தெரு வழியாக மலையேறும் பாதைக்கு செம்பினால் ஆன மகா தீப கொப்பரை கொண்டு செல்லப்பட்டது. கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் பக்தர்கள் மலைக்கு மேலே செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. பணியாளர்கள் கால் கடுக்க 5 மணி நேரத்திற்கு மேலாக கொப்பரையை சுமந்து சென்று மலை மீது வைத்தனர். சுமார் 7 அடி உயரம் கொண்ட செப்பு கொப்பரையில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 3 டன் அளவுக்கு பசு நெய் ஊற்றப்பட்டு அதில் 1000 மீட்டர் நீளமுடைய காடா துணி திரியாக திரிக்கப்பட்டு கொப்பரையில் வைக்கப்பட்டது. அத்தோடு சுமார் 2 கிலோ அளவிற்கு கற்பூரம் உருவாக்கப்பட்டு கொப்பரை திரியில் வைக்கப்பட்டது. இதனையடுத்து பஞ்சமூர்த்திகள் சுவாமி சந்நிதி முன்பு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி சந்நிதியில் இருந்து ஆடியபடியே கொடிமரம் முன்பு வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மாலை 6 மணிக்கு கோவிலுக்குள் பரணி தீபம் காட்சி கொடுத்தது. அடுத்த நொடி சிவனடியார்கள் மலை உச்சியில் உள்ளவர்களுக்கு அக்னி மூலமாக மகா தீபத்தை ஏற்றுமாறு உத்தரவு கொடுக்க உடனடியாக கற்பூரம் பற்ற வைக்கப்பட்டு மகா தீபம் ஏற்றி வைத்திட எம்பெருமான் சிவபெருமான் ஜெக ஜோதியாய் காட்சியளித்தார். தீபம் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் எழுப்பிய ஓம் நமச்சிவாயா அரோகரா முழக்கங்கள் விண்ணை முட்டியது. அத்தோடு பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு வான வேடிக்கைகள் முழங்க திருவண்ணாமலை நகரமே ஒளி வெள்ளத்தில் விழா கோலம் பூண்டது. மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபம் அடுத்த 11 நாட்கள் வரை பக்தர்களுக்கு காட்சி தர உள்ளது.